நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு சிம்பிளாக ஒரு வத்த குழம்பு, பேச்சுலர் ஆகட்டும் இல்லை வயசானவங்களாகட்டும் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு வத்த குழம்பு. அதே சமயத்தில் இந்த வெயிலுக்கு நாங்களாம் வத்த குழம்பு வைக்கவே மாட்டோம், மாதக்கணக்காகிடும். ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தான் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த சிம்பிளான ஒரு வத்த குழம்பு, அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும், அதை ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வத்த குழம்புலாம் ஒத்துக்காது, புளி கொஞ்சம் சேர்த்தோம்னா. அதனால் எங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவோன்னா, அந்த நீர் மோர் எடுத்துக்குவோம், இல்லைனா நெல்லிக்காய் ரசம், தேங்காய் பால் ரசம் அப்படி எடுத்துக்குவோம். தண்ணி நிறைய குடிச்சிருவோம், ஓகேங்களா. அது இல்லைனா சாத்துக்குடி ஜூஸோ இல்லைனா மாதுளம்பழம் ஜூஸு இந்த மாதிரி எடுத்துக்குவோம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றலாம் காம்பன்சேட் பண்ணிவிட்டு. இப்போ நான் சிம்பிளாக பண்ணுறத போடுறேன் உங்களுக்கு. பேச்சுலர் கூட டக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் போட போகிறேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன், நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி மிளகாலாம் இருந்தால் தனியாக பொறுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்கும் பொழுது அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டப்பாவில் எடுத்து போடுவேன், ஆனால் இந்த முறை எடுத்து போடலை, ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த எண்ணெய் காயுது, அடுப்பு எண்ணெய் வாசனை இந்த காயிற பிறகு இதை பாருங்கள், அப்படி வச்சு பார்த்தாலே தெரியும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிதானமாக பொரியட்டும், ஓகே, ஒன்றும் அவசரம் இல்லை. வெந்தயம் உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நான் வெந்தயம் கொஞ்சம் கூட தான் சேர்ப்பேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கூடவே இருக்கும். இது நல்லா பொரியட்டும். பொரியிற சத்தம் கேட்குதுங்களா? இந்த பாருங்கள், இந்த குட்டி குட்டி மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், 4 இல்லை 5 எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எல்லாம் அந்த வெந்தயம் ஜீரகத்தோட வாசம் வரும், மிளகாயும் நல்லா செவந்துருக்கு. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு மட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நீங்கள் இப்போவே கருவேப்பிலை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்தாலும் சேர்க்கலாம், அது நம்மளோட சௌரியம் தான், ஓகேங்களா. இந்த சின்ன வெங்காயம் வாங்கிட்டு கடைசியாக குட்டியாக இருக்குதுன்னு வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் இது. நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க, தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சுத்தமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா அலம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை பூண்டு வாசனை இப்போ தான் வருது பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு. பூண்டு வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உடலுக்கு உஷ்ணமாக இருக்கிறவங்க உஷ்ணமாகாமல் சமமாக இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்பு எதை ஏற்றுக்குதோ அதை சாப்பிடுங்க, அதுதான் பேசிக், ஓகேங்களா. இப்போ எங்களாலலாம் கண்டுபிடிக்க தெரியும், ஐயோ இது இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், ஏதாவது ஒன்று பண்ணுதுனாலே காலையில் என்ன சாப்பிட்டோம், மத்தியானம் என்ன சாப்பிட்டோம், நைட் என்ன சாப்பிட்டோன்னு யோசிப்போம். அதை மாதிரி நீங்கள் யோசிங்க, உங்களுக்கே தெரிய வந்துடும். இப்போ நம்ம பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினது போதும், வெங்காயத்தை சேர்த்துடலாம். உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கோம். அப்படியே சிம்மில் வச்சுருவோம், வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், சிம்மில் வச்சிடலாம், ஓகேங்களா. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்பயுமே நம்ம வீட்டில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அடிக்கடி பயன்படுத்துவோம் அப்படின்றது தெரியும். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தனியாக கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா இது என்னோடய கணவருக்கு ரொம்ப பிடிக்கும், கொத்தமல்லி தொகையல், கொத்தமல்லி சட்னினா. என்னோடய குழந்தைக்கு புதினா ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே முடியும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரே ஒரு வேலையாக மட்டும் வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி 2 வேலையாக பண்ணினா அடுப்புக்கிட்ட நிற்கும் போது டக்குன்னு வேலையை முடிச்சிருவேன். நம்ம இந்த புதினா துவையிலும் நிறைய வெரைட்டிஸில் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இந்த கொத்தமல்லி துவையிலும் நிறைய வெரைட்டிஸில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை நிற காய்கறிகள், கீரைகள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு தான் இதை சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இங்கே வந்துடுவோம் குழம்புக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், அந்த தோல் சுருங்கினா போதும், தெரியுதா, தோல் சுருங்கினா போதும். இப்போ இந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்து அதே மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா, கத்திரிக்காய் நல்லா சுருங்கிருச்சான்னு. மேக்ஸிமம் உடையாத திருப்பிக்கலாம். சூப்பர், அருமை. இப்போ என்ன பண்ணலாம்னா, சில பேர் சாம்பார் பொடி தான் சேர்ப்பாங்க, சில பேர் தனி மிளகாய் தூள் சேர்ப்பாங்க. நான் இல்லைங்க, சாம்பார் பொடி தான் சேர்ப்பேன். சாம்பார் பொடி, கொஞ்சம் தனியாத்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வறுத்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிப்புத்தன்மை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. இறக்கும்போது நான் காமிக்கிறேன், ஓகேங்களா. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், கொத்தமல்லி துவையலுக்கு வதக்கிட்டு இருக்கிறேன்.
இது ஆற வச்சேன்னா 3மே அப்படியே முடியும். ஒரே ஒரு வேலைக்காக மட்டும் கிச்சனில் நிற்க மாட்டேன் நான். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி, தனியாத்தூள் சேர்த்துட்டேன். உப்பு, மஞ்சள் பொடி ஏற்கனவே சேர்த்துட்டோம். ஒரு பெரட்டி விட்டு சிம்மில் ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு புளிக்கேற்ற அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா அந்த எண்ணெய் பிரியே கொதித்து வரணும். சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு வேணும்னா வெந்தயப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக முளைக்கட்டின வெந்தயப்பொடி இருந்தால் அதை விட சூப்பர், கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லையா கத்தூரி மேத்தி வெந்தயக்கீரை காய வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சமாக தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கம்மன்னு சூப்பராக இருக்குங்க. அதாவது கல் தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அது மாதிரி தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் சாப்பிட்லாம், வேணும்னா சாப்பிட்லாம். ஆனால் பிரமாதமாக இருக்கிறது கல் தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சுட சுட சாதம் வடிச்சிட்டு அப்படியே நல்லா நான் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வா சூப்பர், வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதுவும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. நான் குழம்பு ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட வரேன். குழம்பு எப்படி நல்லா ஃபைனாக குளிச்சிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா கம்மன்னு வாசனை வருது. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு காரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி சிம்மில் போட்டுருங்க. இந்த பாருங்க, கொத்தமல்லி தழை வதக்கியாச்சு, புதினா வதங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? சைமல்டேனியஸாக முடிச்சிட்டோம்னா நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை இந்த மந்த்லி டைம் சைக்கிள் வருது அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்க சாதமோ இல்லை மோரோ பண்ணி இந்த துவையில போட்டோ குழம்பு போட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொதிக்கட்டும், உங்கள்கிட்ட சர்வ் பண்ணுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? நான் செக் பண்ணிவிட்டேன். 2-3 தடவை நல்லா தொழவி விட்டுடுங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கும். இது மேலே ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க. காய்ச்சாத நம்ம வாங்கின்னு வரோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெயை ஊற்றிடுங்க. கொஞ்சமாக வெந்தயப்பொடி வேணுன்னா வெந்தயப்பொடி, இல்லைன்னா கத்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. அதை வெந்தயக்கீரை காய வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது சௌரியமோ அது போட்டுக்கோங்க. இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காரம் பத்தலைன்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தட் தான். நான் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன்னா வெண்டைக்காய், நீங்கள் எந்த வெண்டைக்காய் போடலாம், பரங்கிக்காய் பண்ணலாம், அந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டு பண்ணலாம். என்ன குழம்பு இந்த சட்டிக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் இதே மெத்தட் தான் போட்டு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? இப்போ அரைச்சிட்டு வதக்கிட்டோன்னா எல்லாமே ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் மெனக்கிட்டோம்னா நம்ம உடம்பு முடியாத நேரத்தில், இல்லை நமக்கு மந்த்லி சைக்கிள் வரும்போது, இல்லை ஏதோ ஒரு வரை ஃபீல் பண்ணோம்னா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்க சாதம் வடிச்சிட்டு ஒரு மோர் சிலிப்பி தாளித்து இந்த தொகையில் தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. அது மாதிரி பூண்டு பொடி, இட்லிமே அந்த மாதிரி பருப்பு பொடிலாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட பதிவை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி.